பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அகரமுத்தன் அவர்கள் வர கொஞ்சம் நேரமாகும். அதுவரை அமைதி காத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மூஞ்சி சுமாராக இருந்தாலும் நான் ஓரளவு நன்றாகவே பாடுவேன். ஒரு தடவை என் பாடலை கேட்டு பாருங்களே. சுத்துப்பட்டு 18 கிராமத்துல இருந்து அண்ணன் அகரமுத்தம் பாட்டை கேட்கத்தான் வண்டி கட்டி வந்திருக்கோம். பாட போற மூஞ்ச பாரு மூஞ்ச. என்னையா ஆச்சு? என்னையா ஆச்சு? அண்ணன் வராம சமாளிக்க முடியாது போல இருக்கு. என்னையா ஆச்சு? முருகா தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படியா பொறுமையா இருக்கிறது? எப்படி பொறுமையா இருக்கிறது? அங்க கூட்டத்துல ஆளு கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் போல நிலைமை என்ன ஆகும்? பொட்டகை தீ வச்சு கொளுத்தி போடுவாயா? தம்பி, அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. உனக்கு என்னையா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு சொன்னா உனக்கு தெரியும். இது எங்க அப்பா வீட்டு சொத்தியா? எங்க அப்பா வீட்டு சொத்தை வித்து தொலைச்சு இந்த ஊருக்கு நான் கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருக்கேன். உங்களை நம்பி நான் நாடகம் போட்டா கடைசியில் எனக்கு என்னையா மிஞ்சம்? தம்பி, தொண்டை கமலலா இருக்கு. சூடா கொஞ்சம் சுக்கு காப்பி கிடைக்குமா? சுக்கு காப்பியா? சுக்கு காப்பியா? என்ன கொலகார நாய்க்கிடாத, என்ன கொலகார நாய்க்கிடாத. கான்ட்ராக்டர், கோவப்படாதீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அண்ணன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வருவாருன்னு தெரியுமில்ல. அதனால புரோகிராம லேட் ஆரம்பிக்கலாம்ல. ஆமாயா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு நாடகம் ஆரம்பிச்சோன்னு சொன்னா தொழில் நல்லா விளங்கி போயா. தம்பி, கவலைப்படாதீங்க. இந்த இசை மாமணி கிங் காங்க்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. வாசிச்சு தோல் கலப்பிட மாட்டேன், தோல். ஆமா, நீங்க வாசிச்சுட்டாலும். அண்ணன் வந்தாச்சு. அதோ தம்பி வந்துருச்சு. வாங்க வாங்க, வணக்கம். மாம்பழம் இல்லை என்று சாம்பலை பூசிக்கொண்டு மாமலை ஏறிய பார்வதி பாலனே, ஆண்டியின் வேடத்தை தாங்கிய சீலனே, நான் தொழுதேன் புன்னையே வடிவேலவனே, காத்தருள்வாய் என்னையே. ஊர் நடப்பை சொல்லவா தவ கோலம் விட்டு சீர்திருத்தம் செய்யவா. நாராயண நாராயண நாராயண. வாரும் நாரதரே, என்ன விஷயம்? முருகா, தமிழ் அழகா, செந்தில் குமரா, ஒரு மாம்பழத்துக்காக உன் தாய் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு நீ இப்படி வரலாமா? அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, இது தப்பையா. நாரதரே, நீர் வருவீர் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாட அவை பாட்டி வரவில்லை. அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. கையில வச்சு இந்த குச்சியை வேற எவனோ புடுங்கிட்டு போயிட்டா. அதனால வர முடியல. இப்பொழுது நீர் உடனே கைலாசத்துக்கு வர வேண்டும். என்றுமே இல்லாமல் இந்த பூலோகத்தில் இப்பொழுது ஏகப்பட்ட பரபரப்பான ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நீ தேவலோகத்திற்கு வந்து உன் தாய் தந்தையை சந்தித்து இது விஷயமாக ஒரு டிஸ்கஷன் செய்து ஒரு டிசிஷனுக்கு வர வேண்டும். ஆண்டி கோலத்தை கலைத்துக் கொண்டு என்னோடு வா. நாரதா, நீர் என்ன சொன்னாலும் யாம் எடுத்த முடிவில் மாற்றமில்லை. நாராயண நாராயண. ஊரு கெட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே, பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே, பூலோக பெருமையெல்லாம் போச்சுது, பொய்யர்கள் காலம் என்று ஆச்சுது, யாரும் பார்க்கலையே என்ன கேட்கலையே, நீதி நியாயம் இல்ல முருகையா, நீதான் மேலெடுத்து வருவியா, ஊரு கட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே, பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே. சாதிதா எல்லாமே மோதிதா, போராட
பச்சை வீட்டில் வாழுற காலமாச்சு. பாட்டாளிங்க பாடுதா சொன்னா வெக்க கேடுதா. குச்சு வீட்டில் வாடுற கோலமாச்சு. நீ பார்த்து இத மாத்து வடிவேலவா. வேலாயுதம் நீ தூக்கணும், பொய் வேஷங்களை தூளாக்கணும். ஊரு கட்டு கிடக்குதையா அறுமுக நாயகனே. பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே. மொட்டதா உத்ராட்ச கொட்டதா நெத்தியில பூசியரே பட்டதா. எல்லாமே விட்டுடு என் கூட வந்துடு. ஏயாவும் அப்பங்கூட சண்டதா. அப்பம் புள்ள சேரணும், கோபதாபம் மாறணும், மக்கள் குறை தீரணும் உங்களாலே. பாரதத்தை காக்கணும், பட்ட மரம் பூக்கணும், 12ஆம் இன்னுற கண்களாலே. ஏ கந்தா நீ வந்தா நல்ல நேரந்தாவா. பண்டாரம்மா ஏன் நிக்கணும், ஒரு தண்டாயுதம் ஏன் தூக்கணும். ஊரு கட்டு கிடக்குதையா அறுமுக நாயகனே. பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே. பூலோக பெருமையெல்லாம் போச்சுது, பொய்யர்கள் காலம் என்று ஆச்சுது. யாரும் பார்க்கலையே ஏன்னு கேட்கலையே. நீதி நியாயம் இல்ல முருகையா, நீதான் வேலெடுத்து வருவியா. நீதி நியாயம் இல்ல முருகையா, நீதான் வேலெடுத்து வருவியா. சங்கீதம் என்ன விலை? தம்பி தம்பி, இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து நாடக வசூல் எவ்வளவுன்னு கேட்கலையே, ரூபாய் 1000 தாண்டிடுச்சுங்க. சும்மா வாயா, தம்பி வேறு பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சுல. இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடியாரங்கல்ல. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி, நீங்க இந்த கம்பெனில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடுறோம். ஐயா உள்ள ஐயா, வீட்டுக்காரர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சதே நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். அது போகட்டும், வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி. நான் உங்களோட பெரிய ரசிகன். இந்த ஊருக்கு எந்த கலக்கூடு வந்தாலும் சரி, இடம் கொடுக்கறது நான் தான். எனக்கு அந்த பேரு தான் வேணும். நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன்.
அதுக்காக வாடகைக்கு பதிலா 10 பேர் சம்பளம் கொடுக்க முடியும். தம்பி பார்த்து ஏதாவது கொடுக்கும். தம்பி ரொம்ப காமெடியா பேசுது. அவர் காமெடியும் தான். அப்படியா? சமயத்துல ஹீரோவும் போடுவோங்க. அப்ப நான் வர்றேங்க. வாங்கய்யா. தம்பி, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்டுல மழை தான், வெளுத்து கட்டிடுவோம். வெளுத்து கட்டிடுவோம். யார் மிதிச்சது? யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா? நான் பொதுவா என்ன பொதுவா சொன்ன? பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தம்பி, எங்க நான் காதலிச்சிருந்தேன் உங்களுக்கு பொறாம? யார் இவங்களை காதலிக்கிறது பொறாமையா? டேய், என்கிட்ட காதலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காத. தம்பி, நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றோம்? குரங்கு தன் குட்டியை அடி வயத்துல கவிட்டு வர்ற மாதிரி ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம். அந்த தாய் குலத்தை போய் நீங்க அவனை எத்துறது, அவன் உங்களை திட்டுறது, இதே வேலையா போய் கொண்டு வரணும். பேசாம இருக்க மாட்டேன். இப்படி உட்காருங்கண்ணே. போங்கம்மா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்திய பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்ணின் மணிகளா? என்னமா வாசிக்கிறப்பா? உன் கையை கொண்டா, உன் கையை கொண்டாப்பா. இந்த அந்த கையை அண்ணே, என்ன வாசிக்கவே இல்லையே? வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிதான் இருக்குமோ? தம்பி, சால்ரா நல்லா இருக்குல்ல? டேய் படுவா, இந்த சிக்னல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்பழம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க. கொண்டடா. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு பாவியாய். ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பல்ல புடுங்கி வெளியே எறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன்னு. நீ தொழில மாத்தின, நாய் தொல்லை கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. டேய், மைக்கு கொடுறாங்க. வண்டி ஓட்டுறா. ஹேய், சொர்ணா விட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய், உள்ள போ. மயில், உள்ள போ. உனக்கு காது உள்ள போ. உங்களுக்கு பொறாம கிடைக்கல. ஐயா, நாருது கர்மம். பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறாதீர்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம் என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். நில்லு, ஓடாதா.
பூசணிக்காய சோத்துல அமுக்குற மாதிரி தண்ணிக்குள்ளேயே முங்கிருக்கான்னு பாக்குறியா? நீ வெளியே வந்துதானே ஆகணும். வெளியே உன் ஜாகத்தை போட்டிடுறேன். நீ வெளியே வர்றியா இல்ல நான் இங்க வரட்டுமா? நான் 6 மணி பொட்டி ராத்திரில கொட்டகையில கூத்து, பகல்ல பொம்பளையும் குடிக்கிற இடத்துலயா? இன்னொரு தடவை பார்த்தேன் மிருந்தங்க அடின்னு ஒண்ணு தெரியுமில்ல, அதை உன் உடம்புல வாசிச்சிருவேன். ஜாக்கிரதை. வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. மானங்கட்டு சாப்பாடு. அத்தை குழம்பு ஊத்து. டேய் மெதுவா முழுங்குடா, விக்கிக்க போகுது. சீக்கிரம் ஊத்து. ஆமா, பைத்தியக்கார பயலா இருந்தாலும் எடுபடி வேலையெல்லாம் செய்யற. எடுபட்ட பயல. உப்பு பத்தல. உப்பு சூடு சொரல இருக்கிறவங்க தான் உப்பு போட்டு திங்கணும். திங்கிற சோத்துக்கு நாயாவது வீட்டை சுத்தி வருது. ஆனா அங்க வாய்க்கு ருசியா தின்னுட்டு ஊர் மேயுது. ஒரு நாளைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு இழுத்து வச்சு நறுக்கி போடுற அந்த நாக்க. என்ன தசத்தம்? எல்லாம் என் தலைவிதி. யாருகிட்ட சொல்லி அழுவேன்? அப்பவே எங்க அப்பா ஆத்தா கிட்ட கேட்டேன். காணி நிலம் இல்லாத அந்த பயலுக்கு என் கையை பிடிச்சு கொடுக்குறீங்களேன்னு. சொந்த விட்டு போக கூடாதுன்னு சொத்தோட அந்த மழுமட்டுக்கு என் கையை பிடிச்சு கொடுத்தாங்க. இந்த முகர கட்டைக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாதுன்னு ஊருக்கு வெளியே இன்னொரு சக்காத்தி அவளையும் அவன் மகளை வெட்டிட்டு வா, சொத்தை அழிச்சாவது உன்னை காப்பாத்துறேன்னு நான் சொன்னேன். நான் பெத்த மவனே, நீ கேட்கலையாடா? நீ கேட்கலையே. நல்ல பொட்டிக்க. என்ன முறைக்கிறீங்க? ஆத்தா சொன்னதுல என்ன தப்பு? காலையில ஆத்தங்கரையில கூத்தாடி பையனோட உன் பொண்ணு கூத்தடிச்சது நானே பார்த்தேன். ஒரு நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு காலை உடைச்சவங்க இல்ல, நானே பின்னிடுவேன். ஜாக்கிரதை. நிக்காரே, உடனே கிளம்பிடுமே. அல்ல இது உன்னை அம்மையில வச்சு நச்சு புற நச்சு. இரு, எங்க போவே? அம்மா நீயும் வந்து ஆட. நீ ஆடுறா கண்ணு. அம்மா வேலையா இருக்கல்ல. ஆம்பளை வந்திருக்கண்டி. அத்தாளும் பொண்ணு என் மானத்தை வாங்கணும்னு போட்டி போட்டு அலைகிறீங்களா? நாடகத்துல வேஷம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தவதானே நீ? ஏதோ ஆசைப்பட்ட குத்தத்துக்காக உன்னை வச்சுக்கிட்டு இருந்தேன். வயித்துல உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்பவே கலைச்சிடுன்னு சொன்னேன். கேட்டியாடி? கேட்டியா? இன்னைக்கு கூத்தாடியோட சேர்ந்து இவ ரத்தத்தோட கலந்துருக்கு. குடிச்சிட்டு வந்து ஏங்க இப்படி கலாட்டா பண்றீங்க? நீ இன்னும் அழகாதாண்டி இருக்க. ஐயோ என்னங்க இது? வேண்டாங்க வேண்டாங்க. அவ கிடக்க நீ வா. விடுங்க. ஐயோ என்னங்க கொஞ்சம் கூட அறிவில்லாம. பக்தையே, அரச மரத்தடி பிள்ளையாருக்கு அனுதினமும் அர்ச்சனை செய்து கோலம் போட்டு பூ போடுகிறாய். உன் மனசுக்கு ஏத்த நல்ல கணவனை வேண்டுகிறாய் என்பதை நாங்கள் அறிவோம். உமது பக்தியை மெச்சினோம். இருப்பினும் ஒரு குறை உண்டு. உமது பாதமலரால் ஒரு பரதத்தை ஆடி காட்ட வேண்டும் என்பது எங்கள் லாபா. சபாஷ், பக்கவாத்தியங்கள் தயாரா? ஆரம்பமாகட்டும். சபாஷ், தாளம் தப்பாமல் மிக அற்புதமாக ஆடினாய். உன் பொற்கரங்களால் பூவை அள்ளி விநாயகருக்கு போடு. தங்கள் உத்தரவு.
துரத்தி துரத்தி வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறியே, யார் மணி? சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிற எல்லாருமே என் பாட்டை வண்டி கட்டி வந்து கேக்குறாங்க. ஆனா நீ சங்கீதம் என்ன விலைன்னு கேட்டு என்னை அவமானப்படுத்துற. உண்மையை சொல்லு, என் மேல உனக்கு அப்படி என்ன கோபம்? ஆமா, நீ பேச மாட்டியா? ஊமையா? இந்த பாரு, இன்னைக்கு இந்த இடத்துல உன்னை பேச வைக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். ஏய் நில்லு. எலோய், இந்த துரை பேரை சொன்னா ஊர்ல அழுகுற குழந்தை கூட வாய மூடும். ஏற்கனவே எச்சரிச்சிருக்கேன். ஆள் தெரியாம விளையாடிட்டு இருக்க. 6 மணி பொட்டி நோரிங்கிடும், ஜாக்கிரதை. என்ன அது ஒரே மர்ம கதையா இருக்கு. என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் பிளாஷ்பேக். ஏய் ஆவடியப்பா, ஏய் பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதையே ஏன் சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்தை நினைச்சிருவா. முதல்ல அவங்க கழுத்தை சொல்லலாம். என்ன அது நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கையடுங்கண்ணே. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏன்னா அந்த கோஷை பத்தி தெரியும்ல, ஏன் அவங்களோட பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியும்ல. ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கையை ஓடிச்சுட்டானுங்க. இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா. ஆவடியப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயா தச்சுக்கிறேன். எப்படியோ போய் தொலைங்க. தங்கச்சி கொஞ்சம் நெல்லுமா. இங்க தையக்கடை எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. என்ன ஒரு மாதிரியா பதில் சொல்ற? எதுக்குமா கேட்பேன்? சட்டை தைக்கத்தான். அப்படின்னு நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எழுத்து விடுதான். எழுத்த வீட்லயா? இது கிண்டலுக்கு சொல்றியா இல்ல நெசமா சொல்றியா? அட நெசமா தாயா. இந்தாங்க. யார் நீங்க? எழுத்த விடுதாங்க. நீங்க உட்காருங்க. இன்னைக்கு என் மனசுக்கிற குழப்பத்தை யாருக்கிட்ட கூடி தீர்த்துறனுங்க. ஊருக்குள்ள கேள்வி கேட்டா யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை விடுங்க. காலங்காத்தால ஆத்தங்கரைக்கு சாதகம் பண்ண போனா யாரோ ஒரு பொண்ணு வந்து கண்ட மணி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஊரே ஒரு மாதிரி இருக்கும் போல் இருக்கே. இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அதானே, இதெல்லாம் என் உங்ககிட்ட சொல்றேன். வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. என் பேர் அகரமுத்தன். சுவாமி சங்கரதாஸ் நாடகக்குள்ள பின்பாட்டு பாடுறவன். கேள்விப்பட்டிருப்பீங்களே. நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணேன்னா அன்னைக்கு புது ஜிப்பா தச்சு போறது வழக்கம். இன்னைக்கு சாயந்தரத்துல தச்சு கொடுத்துட்டீங்கன்னா. பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் தப்பேன். இல்லங்க, துணியில வெட்டி வச்சிருக்கு. நீங்க ஏன் என்ன பிரத்தியா நினைக்கிறீங்க? உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்குங்க. சரி கொடுங்க. இந்தாங்க. என்னங்க ஒரே தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க. அபிராமி, செம்பல தண்ணி கொண்டு வாமா. மண்பான தண்ணி கூட சொல்லுங்க. ஜிகுனெல்லாம் வச்சு நல்லா தச்சு கொடுங்க. தண்ணி சாப்பிடுங்க. தண்ணியே எண்ணி மாதிரி இருக்குங்க. அம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் தேய்க்கிறேன். யாரு? நீயா? ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தேய்க்கணும்னு எனக்கு ஆசை. இப்பதான் ஒரு அருமையான துணி கிடைச்சிருக்கு. தச்சு கத்துக்க வேண்டியதுதான். அம்மா, நீங்க எந்திரிங்க. ஐயோ வேணாங்க, நீங்க உட்காருங்க. நீங்களே தச்சு கொடுத்துருங்க. அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணியை தச்சு பழகிக்கிறட்டும். சாயந்தரம் தச்சு வைக்கிறேன், நீங்க போங்க தம்பி. அதுக்கு இல்லைங்க, வேலை கூடுன துணி வீணா போயிருமாருங்க, அதுக்காக தான் சொல்றேன். பயப்படாதீங்க தம்பி, நீங்க போங்க. எப்படிங்க பயப்படாம போறது? ஆண்டவா, நாளைக்கு நாடகம் நடத்தின மாதிரி தானா? பாருங்க. அம்மா, நீங்க எந்திரிங்க.
இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைகிற? பாத்து புழுந்துற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறான். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு பத்தல பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க வாய் சுருக்கிக்க முடியுமா? பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ப்ரூஃப் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழவிக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50? யோ எடியா சீக்கிரம் காசை. இருமா, நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய், நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு யார் உத்தரவு போட்டது? அழகு சுந்தரம். அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்ஸ்? அதுக்கு 9 பனானஸ். டேய், இந்தா இந்த சிட்டை அங்க கொடு. உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். ஏய், அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே, இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்குடா. போய் ரூம்ல வைடா. ஏய், ஜிப்பாவை காணா? ஏய், ஆம்பளை குளிக்கிற இடத்துல சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன விளையாடுறியா? இப்பெல்லாம் இந்த மாதிரி துணியெல்லாம் போடக்கூடாது. நீ கொடுத்த துணிய என் கையால அணுவணுவா பார்த்து கச்சிதமா தைச்சு உன் உடம்புல சிக்கன் ஓட்டுற மாதிரி தைச்சு கொண்டாந்துருக்கேன். போட்டு பாரு. ஒழுங்கா தச்சிருக்கியா? போட்டு பார்த்துட்டு என் தொழில் திறமைய அப்புறமா சொல்லு. சரி கொடு. கூலி 25 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு போ. ஏய், குளிக்கிறதுல காசு வச்சிருப்பாங்க, வீட்டுல வந்து வாங்கிக்க. கொண்டா போ. அது இல்லையா, இங்கே போட்டு பார்த்துட்டு அளவு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு. அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, அப்ப இங்கே நில்லு, போட்டு பார்த்துட்டு வரேன். எட்டி பார்த்தா கணக்கு குத்திருவேன். ஜிப்பா எப்படி தைச்சிருக்க? பிரமாதம்ல. இது வரைக்கும் எனக்கு ஜிப்பா தச்சதுலயே நீ ஒரு ஆள் தான் கச்சிதமா தச்சிருக்க. பாத்தியா? அதான் எடுப்பா இருக்கு. கடுப்ப கலப்பாத, கழுத்து நினைச்சு கொண்டுருவேன். நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தம்பி நீ பயப்படாம போ, நான் தச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் நானும் போனேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? முழு கையிலும் சேர்த்து இல்லாம அரை கையிலும் சேர்த்து இல்லாம இப்படி அரைகுறையா தச்சு வச்சிருக்க. 4 பேர் என்ன பார்த்து இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல நான் இப்படி இருக்கிறத 4 பேர் பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பான்? பார்த்தா அப்படி ஒண்ணு பைத்தியக்கார மாதிரி இல்லையே. என்ன விளையாடுறியா? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள புது துணி வாங்கி தச்சு கொடுக்கல என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாரு, தெரியும். கொண்டா வா. யோ, கூலி கூலியா? இத தச்சதுக்கா? ஆமா ஆமா, உனக்கு கூலி இப்ப உடனே கொடுத்தே ஆகணுமே. எங்க விடுங்கண்ணே, என்ன விடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை பொறுமை. பாக்கியில ஏமாற்று வர்றது சகஜம். ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லேன்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. என்ன விடுங்க, நான் போறேன். இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும், அவ்வளவுதானே?
நான் போய் இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. அடிங்கோ போறோம் ஓடி. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? கீழே இறக்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சோன்னு அடிக்கிறதுக்கு நான் என்ன இவனா? என்னடா சொன்ன? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்பட பிள்ளைகள் இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் உடைஞ்சிரும். தேவையா அண்ணே? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. பிளேடி. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணே, கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. என்ன சண்டக்கடை மாதிரி ஒரே சத்தம்? பாருங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து வர்றீங்க. இத பார்த்தா என்ன நினைப்பீங்க? ஆமா, எதுக்கு இப்ப இந்த தகராறு ஆரம்பம்? அட ஜிப்பா அண்ணே, அந்த பொண்ணு கொண்டு வரல தானே தகராறு. ஆமா, நானே மறந்துட்டேன். ஏய், எங்க ஜிப்பா? ஜிப்பா அளவு சரியா இருக்கா? ஏய், சரியா இல்ல. ஆமா, இந்த ஜிப்பா எங்க திருடுன? ஏய், கேக்குறேன்ல, சொல்லு. இல்ல, பட்டு சேலை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அம்மா கொடுத்த காசையெல்லாம் உண்டியல்ல சில்லறையா சேர்த்து வச்சிருந்தேன். காலையில உண்டியல உடைச்சிட்டேன். இத முதல்லயே சொல்லியிருந்தா எனக்கு ஜிப்பா வேணும்னு இருப்பேன்ல. என்ன பார்த்து திருடினியான்னு கேட்டுட்டேன். இது வரைக்கும் திருடினதில்ல. இனிமே தான் திருட போறேன். ஜிப்பாவே மாட்டிக்கிட்டு நாடகத்துக்கு போலாங்கோ வாங்கோ.